ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெப் பாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 100 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆமாம் கைஸ், 100 எபிசோட் நம்ம கடந்து வந்துட்டோம். இன்னைக்கு 100th எபிசோட். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸ் படி எவ்வளோ தடங்கள் வந்தாலுமே இந்த அரஃபத் ட்ராமா கண்டிப்பாக முடிப்பேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு நான் முடிச்சிட்டேன். எனக்கு இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங் மீ, கீப் லவ்விங் மீ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 100ஓட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ தூங்கிட்டு இருப்பா. அப்ப தமத் வந்து எழுப்புவா. வா, டைம் ஆயிடுச்சு, ஏன் இவ்வளவு லேட்டா எழுந்த, இன்னைக்கு உன்னோட வெட்டிங் டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் ஜமாலை காட்டுவாங்க. ஜமால் வந்து ஹீரோ வந்து எழுப்புவான். இன்னைக்கு உன்னோட வெட்டிங், நீ தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லிட்டு ஹீரோ எழுப்புவான். அப்போ வந்து ஹீரோ வந்து ரெண்டு பேருமே வீடியோ கால் பண்ணிப்பாங்க. ஹீரோயின் சொல்லுவா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹீரோல, என்ன மிஸ் பண்றியா, சரி நான் உடனே வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவான். பார்த்தா ஜமால் அங்க இருப்பான். இந்த பக்கம் ஹீரோயின் சொல்வா, இல்ல இங்க தமட் கூட இருக்கா, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோ சொல்லுவான், நம்ம ரெண்டு பேரும் கைதிகளா ஆக்கிட்டாங்க, நம்மளால எங்கேயுமே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின் சொல்வா, இன்னைக்கு 187th டே, நம்ம லைஃபோட நியூ பிகினிங் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்போ ஹீரோல, ஆமா நம்ம எவ்வளோ கோ த்ரூ பண்ணிட்டோம், அதுக்கு ஒரு செலிப்ரேஷன் கண்டிப்பா தேவை நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இங்க வந்து ஹீரோ ஐ லவ் யூ சொல்லுவான். இங்கே ஹீரோயினும் ஐ லவ் யூ சொல்வா. இங்க அவங்க போனை கட் பண்ணிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு ஜமால் கிட்ட சொல்லுவான், நான் வந்து வெளியே கிளம்புறேன், நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஜமால் எங்கன்னு கேட்பான். ஹீரோல, எனக்கு ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து ஈனூல பார்க்கதான் போவான்னு நினைக்கிறேன். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல சித்தி அண்ட் நசீரை தான் காட்டுவாங்க. இங்க வந்து சித்தி சொல்வா, எனக்காக வெயிட் பண்ணு, கரெக்டான டைம் பார்த்து நான் சொல்றேன், அதுக்கப்புறமா நீ உன் பிளானை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. இந்த பக்கம் நசீர்ல, சரி ஓகே, நான் எல்லாமே ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன், நீங்க சொன்னா போதும் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். இந்த பக்கம் சித்தில, நீ ஹீரோயினோட என்ன வேணா பண்ணு, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, பட் ஹீரோக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. இந்த பக்கம் நசீர்ல, ஹீரோக்கு எதுவும் ஆகாது, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுவான். இங்க சித்தி போனதுக்கு அப்புறம் நசீர் சொல்லுவான், ஹீரோக்கு இதுக்கப்புறம் எதுவும் ஆகாது, ஏன்னா இதுக்கப்புறம் அவன் நிரந்தரமா இந்த உலகத்தை விட்டே போயிடுவான், நிம்மதியா தூங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்வான். ஆக்சுவலி நசீரோட பிளான் வந்து ஹீரோ கொல்றது தான். பட் இங்க சித்தி கிட்ட சொல்ல மாட்டான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ காட்டுவான். நான் சொன்ன மாதிரி ஹீரோ வந்து ஈனோட கல்லறைக்கு தான் வந்திருக்கான். வந்துட்டு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பான், இன்னைக்கு 187th டே, நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி எல்லாத்தையும் மாத்துவேன்னு சொன்னேன், அதே மாதிரி எல்லாத்தையும் மாத்திட்டேன், என்னோட ரிவெஞ்சும் நான் இதோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருப்பான். சின்ன வயசுல இருந்து ஈனோலும் ஹீரோவும் ஒரே மாதிரி ஒரு பிரேஸ்லெட் போட்டிருப்பாங்க. அந்த பிரேஸ்லெட் கழட்டி அந்த கல்லறை மேல வச்சிடுவான். வச்சுட்டு, இதோட எல்லாமே முடிஞ்சது, நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் வந்து ஹாப்பினஸ் சூஸ் பண்ணிருக்கேன், உன்னோட அண்ணன் வந்து ஒரு நல்லவனா இருக்க போறேன், ஈவல் இதுக்கப்புறம் கெட்டது எதுவுமே நான் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு, ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஜமால கட்டுவாங்க. அவங்க கீழே நடந்து வந்துட்டு இருப்பாங்க கார்டன் ஏரியால. அப்போ வந்து ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவான். இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுவாங்க. அவ வந்து ரெடி ஆயிட்டு இருப்பா. அவருக்கு ஒரு மெசேஜ் வரும், நீ ஏன் பால்கனி கிட்ட வந்து என்ன பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மெசேஜ் போட்டிருப்பான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ஓடி வந்து பார்த்தா கீழே ஹீரோ நிப்பான். இங்க தமத்துல, நீ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து பார்த்தா ஜமாலும் இருப்பான் கீழே. இங்க வந்து ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. ஏன்னா நேத்து நைட்ல இருந்து பாக்கல, அதனால இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. இந்த மூமெண்டே செம கியூட்டா இருக்கும் ரெண்டு பேரும். இந்த பக்கம் தமத் அண்ட் ஜமால் ரெண்டு பேருமே அவங்களும் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. இந்த சைடு ஹீரோயினை காட்டுவாங்க. அவ வந்து கியூட்டா ரெடி ஆயிட்டு இருப்பா. அவளுக்கு ஹேர் டூ பண்ணுவாங்க, மேக்கப் பண்ணுவாங்க. இந்த பக்கம் தமத்தோட ரெடி ஆயிட்டு இருப்பா. இந்த சைடு ஹீரோ காட்டுவாங்க. ஜமால் தான் வந்து ஹீரோ ரெடி ஆக்கிட்டு இருப்பான். ஹேர் கட் பண்ணி விடுவான், ஷேவ் பண்ணி விடுவான், அதுக்கப்புறம் ரெடி பண்ணி விடுவான், மேக்கப் போட்டு விடுவான், ஒன்னொன்னா பண்ணிட்டு இருப்பான். ரெண்டு பேருமே செம கியூட்டா ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயினோட அம்மா வருவாங்க. சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு உன்னை பார்க்கும் போது, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவா. இந்த இடத்துல அண்ணனும் அப்பாவும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன், நம்ம ஒரு ஃபேமிலியா வந்து சக்சீட் பண்ண முடியல, அந்த விஷயத்துல நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லி அழுவா. இந்த பக்கம் அவங்க அம்மால, எனக்கு புரியுது, நம்ம ஒரு ஃபேமிலியா அச்சீவ் பண்ண முடியல, பட் நீயும் ஹீரோவும் ஒரு ஃபேமிலியா ஒத்துமையா இருக்கணும் கடைசி வரைக்கும், இதுக்கப்புறம் நீ அழுவே கூடாது, நீ ஹாப்பியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஹக் பண்ணிப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஐ லவ் யூ சோ மச்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. சின்ன ஹீரோட கேங் காட்டுவாங்க. அவங்க எல்லாருமே வந்து உள்ள பேண்ட் எல்லாம் வாசிச்சுட்டு மேலும் தாளத்தோட அழகா உள்ள வருவாங்க அந்த வீட்டுக்கு வாசல்ல. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுவாங்க. அவ ஒயிட் ட்ரெஸ்ல அழகா கீழே இறங்கி வருவா. செம்ம பியூட்டிஃபுல்லா ரெடியா இருப்பா இந்த வாட்டி நம்ம ஹீரோயின். இங்க வந்துட்டு எல்லாருமே ஹீரோயினை பார்த்துட்டு செம்ம அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. புராக் தான் வந்து ஒரு நாட் மாதிரி கட்டி விடுவான். அது ரெட் கலர்ல கட்டணும், அது ஒரு ட்ரெடிஷன் மாதிரி அந்த ஊர்ல. சோ அதை கட்டி விடுவான். இந்த பக்கம் ஹீரோ வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான்.
அப்போ ஒரு மெய்ட் வந்து வெளியே போவாங்க. அந்த மெய்ட் பொண்ணு இருப்பாள், அவ தான் வெளியே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பா. அவ சொல்வா, இந்த டோர் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு, திறக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப ஹீரோல ஜமால் கண்ணு காட்டுவான். இந்த பக்கம் ஜமால் போயிட்டு காசு போடுவான். ஜமால் வந்து காசு போடுவான். அப்போ அந்த பொண்ணு சொல்வா, இல்ல இப்பவும் திறக்க மாட்டேது, ஹெவியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணா, ஒரு கட்டு நோட் எடுத்து காசு எடுத்து தட்டுல போடுவான். அதுக்கப்புறம் வந்து டோர் ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணுவான். இந்த பக்கம் ஓபன் பண்ணி பார்த்தோன்னா ஹீரோயின் அழகா நின்றுட்டு இருப்பா. ஹீரோ ஒரு செகண்ட் பார்த்தா அப்படியே ஸ்டன் ஆகி நிப்பான். ஹீரோயினை பார்த்துட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோயினும் வந்து ஹீரோவை பார்த்துட்டு இருப்பான். ஸோ ஸ்லோவா நடந்து வருவா. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு கண்ணு கூட அசைக்காம பார்த்துட்டு இருப்பான். அப்ப வந்து அந்த நெட்டை எடுத்து விட்டு ஹீரோயினை ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுவான். அப்ப நம்ம ஹீரோ சொல்வான், என்னோட ஹார்ட் வந்து உன்கிட்ட இருக்கு, உன் ஹார்ட் வந்து என்கிட்ட இருக்கு, அது யாரும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். இந்த பக்கம் ஹீரோயின்ல லைஃப் டைமுக்கு நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்வா, இந்த ட்ரெடிஷனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காலை வந்து மிதிப்பா. அப்போ ஹீரோ சொல்வான், எனக்கு புரியுது, மெசேஜ் வந்துருச்சு, என்னோட ஹெட் ஆஃப் த ஃபேமிலி நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். லைக் இவ வந்து காலை மிதிக்கிறதுக்கும் அவன் சொல்றதுக்கு இது வந்து ஒரு ட்ரெடிஷன் மாதிரி போல. இங்க ரொம்ப ட்ரெடிஷனா இருக்கு அந்த ஊர்ல, எது பண்ணாலும் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் கையை பிடிச்சிட்டு அழகா நடந்து போவாங்க அந்த கார்டன் ஏரியாவுக்கு. இந்த பக்கம் பாட்டு ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு எல்லாரையும் கூட்டு போவாங்க. இங்க அவங்க 2 பேரும் வந்து நடந்து வந்து கார்டன் ஏரியால நிப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து பொறுமையா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் சொல்வா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இது எல்லாமே வந்து கனவுல நடக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு தெரிஞ்சு நான் எழுந்துக்காமலே இருக்கணும்னு நினைக்கிறேன், அப்பதான் இது கனவு கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோ சொல்வான், நீ அப்படிலாம் யோசிக்கிற, நான் உன்னோட ஹஸ்பண்ட் வந்து நான் ப்ராமிஸ் பண்றேன், லைஃப் டைம் கேரண்டி தரேன் உன்னோட ஹாப்பினஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். இந்த பக்கம் 2 பேரும் வந்து கியூட்டா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இந்த சைடு தமத்தை காட்டுவாங்க. ஜமால் வந்து தமத் கிட்ட போயிட்டு கை கொடுப்பான், வா நம்ம டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் தமத் அண்ட் ஜமால் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்வான், இங்க இருக்கவங்க எல்லாருமே நம்மளதான் பாக்குறாங்க, பட் நான் உன்னை மட்டும் தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இங்க இவங்க 2 பேரும் பியூட்டிஃபுல்லா கியூட்டான கப்பலா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல இந்த பக்கம் ஹைதர் வந்து வரான். நசீர் கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த பக்கம் வரான். கன்னு கையில வச்சுட்டு வரான். அதுக்குள்ள ஹைதரை யாரோ பின்னாடில இருந்து அடிக்கிறாங்க, யாருன்னு தெரியல. அவன் மயங்கி அப்படியே கீழே விழுந்துடுறான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ காட்டுவாங்க. அவன் சஸ்பிஷியஸா யாரையோ பார்ப்பான். அவன் பாக்குற எல்லாத்தையுமே வந்து டவுட்டா படுவான். மேபி இவன் வந்து ஏதாவது பண்ண போறானா, அவன் ஏதாவது பண்ண போறானு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருப்பான். இந்த பக்கம் ஜமால் தான் வந்து சொல்லுவான், இதை பத்தி யோசிக்காத, இன்னைக்கு வெளியில இருந்து ஆள் வந்திருக்கிறதுனால உனக்கு அந்த மாதிரி தோணும், நீ இதை பத்தி யோசிக்காத, வெட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் போயிடுவான். இந்த பக்கம் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க பாட்டு போட்டு. இந்த சைடு வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து கேக் எல்லாம் கட் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு ஹாப்பியா இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் சொல்வா, நான் வந்து ரூமுக்கு போறேன், மேக்கப்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹேர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோல, ஆமா நேத்துல இருந்து நம்ம 2 பேரும் ஒன்னா இல்ல, அது மட்டும் இல்லாம இங்க இருந்து கொஞ்ச நேரம் நம்ம எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டு போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயின் ரூம்ல தான் காட்டுவாங்க. ஆக்சுவலி வெளியே பாத்தீங்கன்னா விண்டோ சைடு வந்து நைட் ஆயிட்டு இருக்கும். இந்த பக்கம் வந்து ஹீரோயின் வந்து சொல்வா, நான் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப ஹீரோல, எனக்கு டவுட்டா இருக்கு, இவ்வளவு அழகான ஒரு பொண்ணுக்கு நான் ரெடியா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்வான். அப்ப ஹீரோயின் கேப்பா, இன்னைக்கு டே ஃபுல்லா நீ இந்த மாதிரி கியூட்டா பேசிட்டு இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேப்பா. இந்த பக்கம் ஹீரோல, தெரியல, மேபி நான் ரொம்ப லக்கி நினைக்கிறேன் நீ எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, சரி கீழே நம்மளுக்காக எல்லாரும் வெயிட் பண்றாங்க, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ போவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணுவான். லிட்டரலி எனக்கு தெரிஞ்சு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் 2 பேரும். அதுக்கப்புறம் இங்க வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஷை ஆயிடும். அவன் என்ன பண்ணுவா, நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்துருவா. வெளியே வந்துட்டு அப்புறமா ஹார்ட் பீட் கை வச்சு பாப்பா, ரொம்ப ஸ்பீட் அடிக்கும். நெக்ஸ்ட் சீன்ல கீழே தான் காட்டுவாங்க. எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, செம்ம ஹாப்பியா இருப்பாங்க எல்லாருமே. இந்த பக்கம் சித்தி காட்டுவாங்க. அவ வந்து கேட் கிட்ட போயிட்டு நசீரை வந்து உள்ள வர சொல்லி அலோவ் பண்ணுவா. அப்போ வந்து சித்தி கேட்பா, ஹைதர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நசீர் சொல்லுவான், விளையாடாத, ஹைதர் உன்கிட்ட தானே இருக்கான், அவன் என்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சிட்டான், அவன் இங்கதான் வந்திருப்பான்னு எனக்கு தெரியும், நீ தான் அவனை வச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். இந்த பக்கம் சித்திக்கு வந்து டவுட், இல்லையே அவன் இங்க வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ நசீர் சொல்வான், நீங்க என்ன என்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உள்ள வந்து எனக்கு நிறைய வேலை இருக்கு பண்றதுக்கு, இங்க உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. ஹைதரை வந்து பேஸ்மெண்ட்ல யாரோ போட்டு வச்சிருக்காங்க. சித்தி தான் வந்து டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வருவா. சித்தி வந்து சொல்வா, நான் இங்க வந்திருக்கிறது உன் லைஃப் எடுக்கதான், உன்னை கொல்லதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. இந்த பக்கம் ஹைதர்ல, தயவு செஞ்சு எனக்கு கருணை காட்டு, நான் ரொம்ப பாவம், எனக்கு தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்வான். இந்த பக்கம் சித்தியில, கருணையா, நீ எப்போ என் ஹஸ்பண்டை கொன்னியோ அப்பவே கருணை எல்லாமே போயிடுச்சு, அதுக்கப்புறம் எப்போ என் புள்ள வந்து என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போனியோ அப்பவே நான் வந்து கல்லாயிட்டேன், இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது உனக்கு கருணை காட்டுறதுக்கு, நீ என் கையில தான் சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வந்து ஹைதரை ஷூட் பண்ணிடுவா.
ஹைதர் அங்கேயே விழுந்துருவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல இங்க கார்டன் தான் காட்டுவாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நசீர் வந்து அதுக்குள்ள அவங்க ஆளுங்களை எல்லாருமே வந்து சைட்ல எல்லாம் செட்டப் பண்ணி நிக்க வச்சுட்டான். இந்த பக்கம் நசீர் வந்து ஒருத்தரை பார்ப்பான். யாருன்னு பார்த்தா அது அஸ்லே. அஸ்லே அந்த பக்கம் வந்து ஃபுல் கெட்டப்ல வந்து நிப்பா. இங்க 2 பேரும் வந்து கண்ணை காமிச்சுப்பாங்க, நசீரும் அஸ்லேவும். இங்க ஒரு பிளாஷ்பேக் போகுது. இந்த பிளாஷ்பேக்ல வந்து நசீர் அஸ்லே 2 பேருமே வந்து ஒரு டீல் போட்டிருக்க மாதிரி காட்டுறாங்க. இது வந்து சித்திக்கு தெரியாது அஸ்லே டீல் போட்டிருக்கிறது. அஸ்லேக்கும் வந்து சித்தி போட்ட டீல் தெரியாது. சோ இந்த மாதிரி 2 பேருக்கும் வந்து தனித்தனியா வந்து நசீர் டீல் போட்டிருக்கான். எங்க அந்த பிளாஷ்பேக் கட் ஆகுது. இன்னொரு பிளாஷ்பேக்கும் போகுது. ஹைதரை வந்து யாரோ பின்னாடில இருந்து அடிச்சாங்கன்னு சொன்னால, அது அடிச்சது வந்து அஸ்லே தான். இங்கதான் நம்மளுக்கு காட்டுறாங்க. ஹைதரை வந்து தூக்கி பேஸ்மெண்ட்ல போட்டிருப்பான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இந்த பக்கம் வந்து எல்லாருமே வந்து ரவுண்ட் கட்டிட்டாங்க நசீரோட டீம் ஹீரோ ஷூட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க எல்லாருமே சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது நசீர் வந்து மொத்த ஆளுங்களை கூப்பிட்டு கன்ல வந்து ஃபயரிங் ஸ்டார்ட் பண்ணிடுவான். மொத்த பேர் வந்து சுட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே தெரிச்சு போய் பயந்து போய் ஒருத்தர் ஒளிஞ்சுப்பாங்க ஒரு ஒரு பிளேஸ்ல கீழே போயிட்டு. இந்த பக்கம் வந்து அஸ்லே காட்டுவாங்க. அஸ்லே வந்து எல்லாரையும் சுடும் போது அஸ்லே மட்டும் ஹீரோயினை தான் டார்கெட் பண்ணுவா. அங்க மறைஞ்சு நின்று ஹீரோயின் இருக்கிற பிளேஸ்ல வந்து கரெக்டா பாயிண்ட் பண்ணுவா. இதை வந்து நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுவான். ஹீரோயினை யாரோ ஷூட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயினை சேவ் பண்றதுக்காக ஹீரோயின் முன்னாடி போய் நிப்பான். அஸ்லே வந்து ஷூட் பண்ணுவான் பாரு, கரெக்டா ஹீரோ ஷூட் பண்ணிடுவான். ஏன்னா அஸ்லே மூஞ்சில கவர்ல இருக்கும். சோ ஹீரோக்கு தெரியாதது அஸ்லேன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பர்சன் ஷூட் பண்றாங்க அது மட்டும் தான் தெரியும் ஹீரோக்கு. ஏன்னா கரெக்டா வந்து அஸ்லே வந்து ஹீரோ ஷூட் பண்ணிடுவான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ஹீரோ கூட்டு வந்து ஒரு டேபிள் பின்னாடி வந்து படுக்க வச்சிருவா. இந்த பக்கம் ஜமால் வந்து ஹீரோ ஷூட் பண்ணாங்க தெரிஞ்சோன்னா அங்கேருந்து ஓடி வந்து டேபிள திருப்பி போட்டு ஹீரோ வந்து கார்ட் பண்ணுவான். இந்த பக்கம் ஹீரோ சொல்லுவான், எல்லாரும் வீட்டுக்குள்ள போலாம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் அஸ்லே காட்டுவாங்க. அவ வந்து ஒரு செகண்ட் வந்து பயந்துருவா. ஏன்னா அவளுக்கு ஹீரோ எவ்வளவு பிடிக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவ கையால ஹீரோ சுட்டுட்டான்னு தெரிஞ்ச உடனே அவளுக்கு செமையா வந்து பேனிக் ஆயிடும், அழுவ ஆரம்பிச்சிடுவா. சித்தி தான் காட்டுவாங்க. சித்தி அங்க நடக்கிறத பார்த்து எல்லாமே ஷாக்ல இருப்பா. ஹீரோ சுட்டுட்டாங்க, அங்க எல்லாமே வந்து ஒரு வார் மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து சித்தி வந்து பாத்துருவா அஸ்லே வந்து ஷூட் பண்றத. நீ என்ன காரியம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிரேக் ஆகி அந்த பக்கம் அழுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல வந்து ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு ஆல்ரெடி வந்து பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கும். அப்ப ஹீரோ சொல்லுவான், நீ ஹீரோயினை கூட்டு முதல்ல இங்கேருந்து போ ஜமால் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். ஜமால் இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப ஹீரோ சொல்லுவான், இல்ல நீ ஹீரோயினையும் மத்த லேடிஸையும் கூப்பிட்டு நீ முதல்ல வீட்டுக்குள்ள போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல என்னால போக முடியாது, ஒன்னா இந்த நிலைமையில விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஜமால் சொல்லுவான், சரி நீங்க வந்து ஹீரோ கூப்பிட்டு நீங்க ஃபாரஸ்ட்குள்ள போயிடுங்க, யாரும் உங்களை வந்து பின்தொடர முடியாது. ஆல்ரெடி ஹீரோக்கு வந்து பிளட் லாஸ் நிறைய போயிட்டு இருக்கு, நான் வந்து உங்களை வந்து சேஃப் கார்ட் பண்றேன், நீங்க முதல்ல ஃபாரஸ்ட்குள்ள போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ஹீரோ கூப்பிட்டுட்டு அந்த சைட் போயிடுவா. அவங்க போற வரைக்கும் ஜமால் தான் வந்து அவங்கள வந்து பார்த்துப்பான், ஷூட் பண்ணிட்டு இருப்பான் கண்டினியூஸா, யாரும் வந்து அவங்களை ஷூட் பண்ணாத மாதிரி. இந்த பக்கம் ஹீரோயின் அண்ட் ஹீரோ வந்து எஸ்கேப் ஆகி ஃபாரஸ்ட்குள்ள போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நசீரை தான் காட்டுவாங்க. ஹீரோயினை தேடி அவன் வந்து காட்டுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு போவான். இந்த பக்கம் தமத் தான் போய் கண்ட்ரோல் பண்ணுவா. அண்ணா சொல்லிட்டு பின்னாடியே போவா. போயிட்டு தமத் வந்து சொல்வா, அண்ணா தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்க கொலைக்காரங்க கிடையாது, ப்ளீஸ் எல்லாத்தையும் நிற்பாட்டுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு தமத் சொல்லுவா. இந்த பக்கம் நசீர்ல, இல்ல நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன இந்த மாதிரி பண்ண வச்சீங்க, என்னால இதுக்கப்புறம் நிப்பாட்ட முடியாது, நான் ஒரு கொலைக்காரன் தான், நான் இதுக்கு மேலேயும் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் தமத் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும்போது நசீர் என்ன பண்ணுவான், தமத்தை தள்ளி விடுறேன், அதாவது அவளை நவுட்டிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். இந்த பக்கம் தள்ளுவான் பாருங்க, தமத்தை வந்து கீழே விழுந்துருவா. அவளைட்டு அன்கான்சியஸ்க்கு போயிடுவா. இந்த பக்கம் நசீர் வந்துட்டு, என்னை மன்னிச்சிடு, நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தமத்தை எழுப்ப ட்ரை பண்ணுவான். பட் தமத்தை எழுந்துக்க மாட்டா. இந்த பக்கம் கிஸ் கொடுத்துட்டு அவன் போலான்னு போகும்போது அதுக்குள்ள ஜமால் வந்துருவான். ஜமால் தமத் கீழே உழுந்துக்கிறத பார்த்து அப்படியே ஷாக்ல இருப்பான். இந்த பக்கம் நசீர் அண்ட் ஜமால் 2 பேருமே வந்து கன் பாயிண்ட்ல வச்சிருப்பாங்க. அப்போ நசீர் வந்து ஜமாலை சுட்டுருவான், ஜமாலை வந்து நசீரை சுட்டுவான். 2 பேருக்கும் ஷோல்டர்ல பட்டுரும். இந்த பக்கம் நசீர் சொல்லுவான், ஹீரோ உன் கூட அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து காட்டுக்குள்ள ஹீரோவை தேடி போயிடுவான். சில ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காட்டுக்குள்ள ஓடிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து பாதி அன்கான்சியஸ்ல போயிட்டே இருப்பான், அவனால சுத்தமா நடக்க முடியாது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவன் வந்து கீழே மயங்கி விழுந்துருவான். இந்த பக்கம் ஹீரோயினாலையும் தூக்க முடியாது. இந்த சைட் பார்த்தா நசீர் வந்து பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு இருப்பான். ஒரு பக்கம் வந்து அஸ்லேவும் வந்து அந்த காட்டுக்குள்ளதான் ஹீரோ தேடி வந்துட்டு இருப்பா. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல காட்டுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் 2 பேருமே வந்து அங்கேருந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஹீரோ வந்து ஃபுல்லா அன்கான்சியஸ் போயிடுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து செம்மையா பிரேக் ஆளுவா. நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன், நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம், நீ தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுட்டு இருப்பா.
அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு மழை பெய்யும். ஹீரோயின் என்ன பண்ணுவா, அந்த இடத்துல வந்து பள்ளம் தோண்டி ஹீரோ அதுல வந்து படுக்க வச்சிருவா. நான் கண்டிப்பா உன்னை சேவ் பண்ணுவேன், உன்னை லைஃபை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து ஹீரோ மேல படுத்துட்டு மேல வந்து ஒரு உடஞ்சு போன செடியை வந்து மேல வந்து போட்டுருவா. இந்த பக்கம் வந்து உள்ள போயிட்டு ஹீரோ வந்து எழுப்புவா. தயவு செஞ்சு எழுந்து, கண்ணை மூடாத, கண்ணை தொற, தயவு செஞ்சு எழுந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் ஹீரோ எழுந்துட்டு ஆஃப் கான்சியஸ்ல இருப்பான். அவன் அவன் என்ன சொல்லுவான், ஐ லவ் யூ சோ மச், ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அதான் சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோயின்ல எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். கரெக்டா அங்க நசீர் வர சவுண்டு கேட்கும். ஹீரோயின் என்ன பண்ணுவா, மூச்சு கூட விடக்கூடாது சொல்லிட்டு வாயை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு சைலண்டா இருப்பா. நெக்ஸ்ட் சீன் அஸ்லியா நசீர் தான் காட்டுவாங்க. இந்த பக்கம் ரெண்டு பேருமே பார்த்துப்பாங்க. அப்போ வந்து அஸ்லியா கேட்பா, ஹீரோ உயிரோடயா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நசீர்ல ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான், அதுக்குள்ள நான் அவனை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். இந்த பக்கம் அஸ்லியில கன்னை வந்து நசீர் கிட்ட காட்டுவான். இந்த பக்கம் நசீர் பயந்துருவான். வெயிட் பண்ணி எதுக்காக இப்ப என்கிட்ட கன் பாயிண்ட் பண்ற, கொஞ்சம் பொறுமையா ஏறி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். இந்த பக்கம் அஸ்லியில நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், நீ வந்து ஹீரோனை கூப்பிட்டு இங்கேருந்து போறதுன்னு சொன்னேன், அதுக்குள்ள எதுக்கு ஹீரோ ஷூட் பண்ண வந்த, நீ உன்னாலதான் ஹீரோ வந்து ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே சொல்வா. இந்த பக்கம் நசீர்ல நம்ம பேசிக்கலாம் பொறுமையாரி அப்படின்னு சொல்லும் போதே அஸ்லே வந்து நசீரை ஷூட் பண்ணிடுவா. இங்க நசீர் வந்து அப்படியே கீழே விழுந்துருவான். இந்த பக்கம் அஸ்லே என்ன பண்ணுவா, அவளை யாருமே வந்து சஸ்பெக்ட் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நசீர் கையால அந்த கன்னை எடுத்து அவளே ஷோல்டர் ஆண்ட ஷூட் பண்ணிட்டு அவளும் கீழே விழுந்துருவா வாங்கி. எங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோனா தான் காட்டுவாங்க. இங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த ஒரு இதுக்குள்ளதான் இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல இங்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவ நடந்து வரா. அங்க எல்லாருமே வந்து கன் ஷாட் பட்டு இறந்து போய் கிடக்குறாங்க ஹீரோட வீட்டுல. இந்த பொண்ணு யாருன்னு நம்மளுக்கு காட்டல, அவ ஜஸ்ட் நடந்து வரத மட்டும் தான் காட்டுறாங்க. இங்க அவ கையில பாத்தீங்கன்னா ஹீரோ வச்சிருந்தா அந்த பிரேஸ்லெட் இருக்கு. ஹீரோ வந்து கல்லறைக்கு போயிட்டு அந்த பிரேஸ்லெட் வச்சுட்டு வந்திருப்பான்ல, அதே பிரேஸ்லெட் இந்த பொண்ணு கையிலயும் இருக்கும். இவ தான் ஈனுலா இருப்பான்னு நினைக்கிறேன். சோ சீசன் 2 ஹிண்ட் இங்க கொடுத்துட்டாங்க, ஈனுல் வந்து சாகல, உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க சீசன் 1 கம்ப்ளீட்டட்.